சீனாவுடன் நல்ல ஒப்பந்தம் விரைவில் கையெழுத்தாகும் என்றும் இது இரு நாடுகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் நம்புவதாக தென்கொரியாவில் நடைபெற்ற ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு மாநாட்டில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்தார். ட்ரம்ப் மற்றும் சீன அதிபர் ஷி ஜின்பிங் ஆகியோர் தென்கொரியாவில் பூசான் நகரில் இன்று நேரடியாக சந்திக்கின்றனர். ட்ரம்ப் மீண்டும் பதவியேற்ற பிறகு நடக்கும் முதல் நேரடி சந்திப்பு இது. இரு நாடுகளுக்கும் இடையே சமீப காலமாக வர்த்தக பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் வர்த்தக உறவை மேம்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் பேச உள்ளனர். முக்கியமாக என்விடியா நிறுவனத்தின் அதிநவீன ஏஐ சிப்புகளை சீனாவுக்கு விற்பனை செய்வதற்கான ஏற்றுமதி தடைகள் பற்றி ஷி ஜின்பிங்குடன் பேசுவதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அரிய வகை கனிமங்கள் மற்றும் விவசாய பொருட்கள் பற்றியும் விவாதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையே நிலவும் வர்த்தக போருக்கு மத்தியில் நடைபெறும் இந்த சந்திப்பு உலக அளவில் முக்கியத்துவம் பெறுகிறது. அமெரிக்கா தென்கொரியா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தென்கொரிய அதிபர் லீ ஜே மியூ உடன் இரவு விருந்தில் பங்கேற்ற அதிபர் ட்ரம்ப் தென்கொரியாவுடன் மிகப்பெரிய வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டு விட்டதாக தெரிவித்தார். மேலும் அணு ஆயுத சக்தி கொண்டுள்ள வடகொரியாவுடனான பிரச்சினைகளுக்கும் தென்கொரியாவுக்கு அமெரிக்கா நேரடியாக உதவும் எனவும் ட்ரம்ப் உறுதியளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து பேசிய தென்கொரிய அதிபரின் ஆலோசகர் கிம் யாங் பியும் வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். எனினும் ஒப்பந்தம் தொடர்பான முழுமையான தகவல்கள் தெரிவிக்கப்படவில்லை.